உலக அளவில் அதிக ஆயுதங்களை இறக்குமதி செய்யும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா தொடர்ந்து 2வது இடத்தை பிடித்துள்ளது. ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள 2025ஆம் ஆண்டிற்கான புதிய அறிக்கையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. 2021 முதல் 2025 வரையிலான காலகட்டத்தில் சர்வதேச மொத்த ஆயுத இறக்குமதியில் இந்தியா 8.3% பங்களிப்பை தந்துள்ளது. இந்த பட்டியலில் ரஷ்யாவுடனான போரில் இருக்கும் உக்ரைன் 9.7%துடன் முதலிடத்தில் உள்ளது. ஒரு வலுவான பொருளாதார சக்தியாக வளர்ந்து வரும் இந்தியா இவ்வளவு பெரிய அளவில் ஆயுதங்களை குவிப்பது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்தியா தனது ஆயுத தேவையில் 40%ஐ ரஷ்யாவிடமிருந்தும் 29%ஐ பிரான்சிடமிருந்தும் 15%ஐ இஸ்ரேலிடமிருந்தும் இறக்குமதி செய்கிறது. மேக் இன் இந்தியா போன்ற திட்டங்கள் மூலம் உள்நாட்டு தயாரிப்பில் இந்தியா முன்னேறி வருவதால் கடந்த 2016 முதல் 2020 காலகட்டத்தை விட தற்போது இந்தியாவின் இறக்குமதி 4% குறைந்துள்ளது. இருப்பினும் நவீன ரக போர் விமானங்களை மற்றும் அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்களுக்காக இந்தியா இப்போதும் வெளிநாட்டு சந்தையிலேயே பெரிதும் நம்பியுள்ளது. இந்தியாவின் இந்த ஆயுத குவிப்பிற்கு பின்னால் மிக முக்கியமான பாதுகாப்பு காரணங்கள் உள்ளன. குறிப்பாக சீனா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுடனான எல்லை பதற்றமும் அண்டை நாடுகளுடனான பாதுகாப்பு போட்டியுமே இந்தியா தனது இராணுவத்தை பலப்படுத்த முதன்மை காரணமாக கூறப்படுகிறது. இதே காலகட்டத்தில் பாகிஸ்தான் உலக ஆயுத இறக்குமதியாளர்கள் பட்டியலில் 10வது இடத்தில் இருந்து 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. பாகிஸ்தான் தனது 80% ஆயுதங்களை சீனாவிடம் இருந்தே வாங்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போதைய சூழலில் இந்தியாவின் தற்காப்பு வியூகம் மாறி வருகிறது. ஒரு காலத்தில் 70% இருந்த ரஷ்ய ஆயுதங்களின் இறக்குமதி தற்போது 40% குறைந்துள்ளது. இதற்கு பதிலாக பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவுடனான பாதுகாப்பு உறவுகள் பன்மடங்கு வலுவடைந்துள்ளன. நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் இராணுவ ஒத்துழைப்பில் மேற்கத்திய நாடுகளுடன் இந்தியா கைகோர்த்து வருவது ஆசிய பிராந்தியத்தில் இந்தியாவின் செல்வாக்கை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது.